பாரதி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். விசி வந்து சுத்தமா வரமாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மித்ரா வந்து புத்திசாலித்தனமா வந்து யோசிச்சு, பாரதிக்கு தனியா ஒரு வீடு வாங்கி குடுத்துட்டா, அதுக்கப்புறம் நம்ம வழிக்கே வரமாட்டா. இதுதான் வீடு வந்து வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஏரியால ஒரு வீடு காட்டுறாங்க. இனிமேட்டு பாரதி இது உங்களோட வீடு. என்ன மேடம் திடீர்னு இவ்வளோ பெரிய வீட்லாம் வந்து வாங்கி குடுத்துருக்கீங்க. அதுவும் நீங்க என் மேல திடீர்னு காட்டுற அன்பெல்லாம் என்னால தாங்க முடியல மேடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆனந்தமா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம பாரதி, மித்ரா உன்னோட தில்லு முள்ளெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? நீ ஏதாவது ஒரு காரியத்த செய்றேன்னா, நீ ரூ. 1 போட்டு ரூ. 10 எடுக்கணும்னு ஆளு. உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? ஆமாண்டி, அப்படிப்பட்ட ஆளு தான். நீ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர நெருக்கமா வந்து வாழணும்னு ஆசைப்படுறியே, அது ஒண்ணும் உன்னோட ஹஸ்பண்ட் இல்ல. அவரு மொதல்ல எனக்கு தான் ஹஸ்பண்ட். நீ தான் என் வாழ்க்கைய தட்டி பறிக்கணும்னு நினைக்கிறேன்னு 2 பேரும் மனசுலயே வந்து நினைச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சொல்லுங்க மேடம். என்ன மைண்ட் வாய்ஸா? ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறீங்க. அப்படியெல்லாம் இல்லம்மா. நீங்க ஃப்ரீயா, கம்ஃபர்டபுளா இருக்கணும் தான் இந்த வீடு வந்து வாங்கி குடுத்தேன். உங்களுக்கு ஃபர்னிச்சர்லேருந்து, ஸ்விம்மிங் பூல்லேருந்து எல்லாமே இருக்கு. நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம். கம்பெனி கூட வேலைக்கு வரணும்னு அவசியம் இல்ல, தேவையில்ல. நீங்க பாட்டுக்கு வீட்ல இருந்தே வேலை பார்த்துக்கலாம். யோசிச்சா தானே உன்னையும் நான் ஆதியும் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இதெல்லாம் யாரு பார்த்த வேலை? மித்ரா தான் பார்த்துருக்காங்கன்னு சொன்னோனே, அலமேலு பாட்டி வந்து மனசுல வந்து நினைக்கிறாங்க. அந்த வீட்ல இருந்த வரைக்கும் உறுத்தலா இருந்திருக்கு போல. ஆதிய பிரிக்கவே முடியல. இந்த வீட்டுக்கு வந்துட்டா மட்டும் ஆதிய பிரிச்சிட முடியுமா? எண்ணி திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆதியும் இந்த வீட்ல தான் இருப்பான். ஆதி பசங்கள பார்க்காம இருக்கவே முடியாது. அது கூட தெரியாம முட்டாளா இருக்குங்கிற மாரி நம்ம அலமேலு பாட்டி வந்து மனசுல வந்து சூப்பரா நினைச்சிட்டு இருக்காங்க. மித்ராக்கு எவ்வளோ நம்ம மேல அன்பு, பாசம். இப்படியெல்லாம் அன்பு யாரு காட்டுவா? செய்யாத விஷயத்த நம்ம மித்ரா நமக்காக பார்த்து பார்த்து செஞ்சிருக்கா. ரொம்பவே தேங்க்ஸ் மேடம். என்னது? இந்த பாட்டி எடுத்தோனே ஒத்துக்காதுன்னு பார்த்தா, ஓகேன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப, எல்லாரும் பணத்துக்கு பின்னாடி தானே ஓடுவாங்க. அவங்க பேர்லயே வந்து வாங்கி குடுத்தா, ஆயுசுக்கும் இந்த வீடெல்லாம் அவங்களால நெனச்சு கூட பார்க்க முடியாதுல்ல. ஓகே சந்தோஷங்கிற மாரி சொல்லிட்டு, "வா ஆதி இங்கேருந்து நம்ம போலாம்" அப்படின்னு சொன்னோனே, வந்து நம்ம ஆதிக்கு மனசே வந்து வரமாட்டேங்குது. பசங்க கூட வந்து அப்படியே விட்டுட்டா கூட, இவன் விடமாட்டான் போலயே. "வா ஆதி டைம் ஆகுது. வீட்ல எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணுவாங்கன்னு" சொல்லிட்டு, அப்படியே வந்து கதவ தொறந்துட்டு, அப்படியே உள்ள வந்து ஆதிய உட்கார வைக்கிறாங்க. பசங்களுக்கு டாட்டா சொல்லிட்டு, அப்படியே வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. புது வீடா இருக்கே! சூப்பரா இருக்கேன்னு சொல்லி குட்டி பசங்கள்லேருந்து எல்லாரும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பசங்களா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க அப்பா எப்படி இருந்தாலும் இங்க வந்துருவாங்க. ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு இங்க வரதான் போறாங்க. அப்படியா பாட்டி? ஆமா. மித்ரா ஒண்ணும் நமக்கு இந்த வீடு வாங்கி குடுத்தது எல்லாம் ஓகே தான். ஆனா, நம்ப அப்பா, பாட்டி எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையா தான் இந்த வீட்ல இருக்க போறோம். அப்படின்னு நம்ம லட்சுமி அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்களா? சூப்பர், சூப்பர். ஏன்னா, ஆரதி என்னோட பையனாச்சே. நிச்சயம் இங்க தான் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆறுதலா சொல்லிட்டு இருக்காங்க. சரி பார்ப்போங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஆதிக்கு ஏதோ ஒரு விஷயத்த விட்டுட்டு வந்த மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மித்ரா கிட்ட. ஆமா, எதுவா இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு ஒண்ணு ஒண்ணும் பார்த்து பார்த்து செஞ்சா, இவன் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பான். வர வர நான் ஏன் தான் உன்ன காதலிச்சேனோன்னு தெரியலன்னு சொல்லி மித்ரா வந்து கோவத்தின் உச்சத்துல இருக்காங்க. என்ன ஆதி விட்டுட்டு வந்த? அப்படின்னு சொன்னோனே, சும்மா சென்டிமென்ட்டா மனச விட்டுட்டு வந்தேன்னு மட்டும் சொல்லாத. எனக்கு முடியலப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன நீ இப்படியெல்லாம் சொல்ற? அப்பன்னா இதெல்லாம் தெரிஞ்சு தான் செஞ்சியா? ஆமா தெரிஞ்சு தான் செஞ்சேன். எனக்கு ஒண்ணும் புரியலையே மித்ரா அப்படின்னு சொல்லி ஆதி வந்து குறுக்கி கேள்வியா கேட்கும்போது, நான் அவங்க நல்லா இருக்கணும் தான் செஞ்சுகிட்டு இருக்கேன். நம்ம வீட்ல இருந்தா அண்ணி வேற தேவையில்லாம அவங்கள சத்தம் போட்டு பேசுறாங்க. அது எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கல. ஒவ்வொரு வாட்டி அவங்கள வேலைக்காரங்கங்கிற மாரி சொல்றப்பலாம் அவங்க மனசு வந்து காயப்பட்டுருக்கும்ல. அதுக்காக தான் இது மாரி ஸ்பெஷலா வந்து செஞ்சேன். நம்ப எவ்வளவோ செஞ்சுட்டோம். இதனால என்ன வரப்போகுது? நம்ம கிட்ட சும்மா தானே இருக்கு பணம். அத வச்சு அவங்களுக்கு வீடு வாங்கி குடுத்தா வசதியா இருக்கும்ல. அதுவும் இவ்வளோ பெரிய வீடுலாம் யாரும் வாங்கி தர முடியாது மித்ரா. நீ வாங்கி குடுத்துட்டல்ல. எல்லாம் உனக்காக தான். நீ சந்தோஷமா இருக்கல்ல. கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு சுதாகர் வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. மித்ராவும் நம்ப ஆதியும். அப்பாடா! என் தங்கச்சி ஆசைப்பட்ட வாழ்க்கைக்காக எவ்வளோலாம் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. செலவு பண்ணாலும் பரவாயில்லையே! ஆனா இந்த வாழ்க்கை நிரந்தரமா என் தங்கச்சிக்கு வந்து கிடைக்கணும். அண்ணா, இன்னைக்கு நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன்னா, இந்த வீட்ல இருந்த பாரதியும், குடும்பமும் இனிமேட்டு இந்த வீட்ல இருக்க மாட்டாங்க. இனிமேட்டு இது என் வீடு. என் வீடு, என் ஆதின்னு நாங்க நிம்மதியா இருக்க போறோம். கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே நாங்க வெளிநாட்டுக்கு பறந்து போப்போறோம். இனிமேட்டு யாரு இருக்கா தடுக்கிறதுக்கு? தாலி இப்ப கட்ட சொன்னா கூட, இனிமேட்டு தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாதுண்ணா அப்படின்னு சொல்லி ஆனந்தமா வந்து பேசிட்டு இருக்காங்க. தங்கச்சிய இப்பதான் நான் ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா பார்க்குற மாரி இருக்கு. இத விட ஆனந்தம் வேற என்ன இருக்கு? என்ன அதுக்கு நம்ப செலவு தான் அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். செலவு என்னைக்கு வேணாலும் பண்ணிக்கலாம், மீட்டுக்கலாம் காச. ஆனா சந்தோஷம் கிடைக்குமா? நிச்சயம் நீயும் ஆதியும் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கணும். இதுதாம்மா இந்த அண்ணங்காரனோட ஆசைங்கிற மாரி
சுதாகரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஆதிக்கு மனசே வரல. என்னடா பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாரி யோசிக்கிறப்ப, "நம்ப ஏன் குட்டி ஆதியும், தமிழையும் பார்த்துட்டு வரக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு இருக்காங்க. ஃபோன் அடிச்சு பேசலான்ட்டு இருக்கிறப்ப, "நீ ஆதி போய் என்ன பண்றான்னு முதல்ல பாருன்னோனே." இப்பதான் நீ ஆதி மனசுல வந்து இடம் பிடிக்க வேண்டிய நேரம்னோனே, அப்படியே ரூம்க்கு வராங்க. ஆதி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ப பெரிய ஆதி.